வணக்கம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் தேவர் பேசுகிறேன். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம் குருவிகுளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கர்சகுளம் கிராமத்தில் ஒரு காற்றாலை நிறுவனத்தால் எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவருக்கு தகவல் தந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாம் அந்த கிராமத்துக்கு சென்றிருந்தோம். அந்த மக்கள் ஃபுல்லாகவே விவசாயத்தை தான் பிரதான தொழிலாக நம்பி வாழ்கிறாங்க. வணக்கம், என் பேர் மாரிச்செல்வம். தென்காசி மாவட்டம் திருவங்கட வட்டம் குருவிகுளம் ஊராட்சி ஒன்றியம் கர்சல்குளம் ஊராட்சி மக்கள். நாங்கள் விவசாயமே எங்களுக்கு பிரதான தொழில். எங்கள் விவசாய நிலம் மேலாண் நிலந்தள பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது. நாங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க? ஒரு 300 குடும்பம் இருக்கும். உங்கள் ஊரோட முக்கியமான தொழில் என்ன தொழில்? விவசாயம். எல்லாமே விவசாயம் தான். இப்போ கர்சகுளம் கிராமத்துக்கு கிழக்கு பகுதியில் சாமியாபிள்ள ஊரணி இருக்குது. அந்த ஊரணி மேலநாளாந்துலா பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. இப்போது மேலநாளாந்துலா கர்சகுளம் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் நிறைய காற்றாலை நிறுவனங்கள் காற்றாலையை நிறுவிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சாமியாபிள்ள ஊரணிக்கு மேற்கு பக்கமாக JSW அப்படிங்கிற ஒரு காற்றாலை நிறுவனம் ஒரு இடத்த வாங்கி காத்தாடி நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான பாதையை அவங்க விலை கொடுத்து வாங்கலை. அப்போ இந்த மக்கள் ஊரணி வழியாக அந்த காற்றாலைக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துகிட்டு போகும்போது தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த மக்கள் தடுத்து சாமியாபிள்ள ஊரணியுடைய கரையை உடைச்சி அது வழியாக பாதை அமைச்சு கொண்டு போக முயற்சி பண்ணும்போது அந்த சாமியாபிள்ள ஊரணியை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அனைவருமே சேர்ந்து அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது ஐயாபுரம் காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் ரெடி பண்ணுதோம் அப்படின்னு சொன்னோடனே 13/9/2023 ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்கில் நீர்வழி பாதையை உபயோகப்படுத்தக்கூடாது, அது மாதிரி அந்த சாமியாபிள்ள ஊரணி கரையை சேதப்படுத்தாமல் அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட விலைக்கு வாங்கக்கூடிய பாதை வழியாக காற்றாலை தன்னுடைய நிறுவனத்துக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது, குளம் மட்டும்தான் BW அதாவது வட்டார வளர்ச்சி ஆஃபீஸுக்கு உரிமைப்பட்டது. ஊரணிங்கிறது உள்ளாட்சித்துறையோட கண்ட்ரோலு. அதனால் உள்ளாட்சித்துறைகிட்ட உரிய அனுமதி வாங்கி நீங்கள் அந்த காத்தாடி நிறுவனம் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. இது உடனடியாக 13/9/2023 ஃபீஸ் கமிட்டி போட்ட மறுநாளே குருவிகுளம் BDO 14/9/2023 ஒரு லெட்ரு கொடுக்காரு. அதாவது 6/5/2022 மேலநாளாந்துலா பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் அந்த தீர்மானத்தில் நீர்வழி பாதையுடைய கரையை பயன்படுத்திக்கிடவும் அதில் தற்காலிக பாலம் அமைச்சு காத்தாடி நிறுவனம் தன்னுடைய பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியதாக காரணம் காட்டி JSW நிறுவனம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அருகில் உள்ள ஐயாபுரம் காவல் நிலையத்தில் கொடுத்து அவங்க திரும்பவும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஊரணியில் தடுப்பணை இருக்குது, அந்த தடுப்பணை உடஞ்சிருக்கு. அந்த தடுப்பணையை சரி பண்ணலை. அந்த ஊரணியை நம்பி இருக்கக்கூடிய விவசாய மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்காம அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக நாளாந்துலா ஊராட்சி மன்ற தலைவர் இதில் செயல்பட்டிருக்காருன்னு தெரியுது. ரெண்டாவது, நீர்வழி பாதையில் நிறைய முள் புதர்களும் மண்ணும் மூடி இருக்குது, அதையும் சரி பண்ணலை. அந்த சாமியாபிள்ள ஊரணியுடைய கரையை உடைச்சிருக்காங்க. அந்த தற்காலிக பாலம் அமைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்களை பெரிய பெரிய குழாய்களை சிமெண்ட் குழாய்களை இறக்கி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக உள்ளாட்சி துறையும் அதாவது நாளாந்துலா ஊராட்சி மன்ற தலைவரும் ஐயாபுரம் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த மக்களை மிரட்டி
இந்த மக்களை மிரட்டி அவங்கள வந்து அடிபணிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஊரணி மேனானா எங்கள் பிஞ்சு பூரா ஓடாதான் ஆகும். வேறு தாட்டு விட்டே கிடையாது. ரோடு போட்டோம்னா அதான் தண்ணி போடாமல் மறிச்சு போட்டோம்னா எங்கள் பிஞ்சில் தான் ஓடாக்கும். அலைவு 2 வருஷமாக என் பிள்ளைகளை அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை உடச்சி தான் இங்கே வந்து போடணும்னு என்ன அவசரம்? உங்களுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கும், அங்கெல்லாம் போடாமல் இங்கே வந்து ஏன் போடுறாங்க? அதுதான் தெரியல, என்ன போடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து வேற நிலங்கள் இல்லை, வேற இடம் அந்த ஊரணி தான் இருக்குது. அப்போ அந்த ஊரணி அழிச்சா தான் அவங்க உள்ளே வர முடியும், அமைச்சா தான் வர முடியும். அது எங்கள் விவசாய நிலம் இருக்காங்க, நாங்கள் முழுமையாக விவசாயம் செய்யறதுக்கு அதை பயன்படுத்துவோம். நாங்கள் யாரும் கொடுக்குற மாதிரி நிலையில் இல்லை. நாங்கள் வந்து முழுமையான தொழிலை விவசாயம், அதை வந்து கடைப்பிடிச்சிருக்கோம். அந்த விவசாயம் தான் எங்களுக்கு முழுமையான தொழில். அதனால் நாங்கள் எங்கிட்டையும் கேட்டாங்க, நீங்கள் நிலம் கொடுங்க அப்படிங்க. எங்களுக்கு அது முழுமையான விவசாய நிலம், நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அதை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுறது எப்படி சாப்பிட அவங்களுக்கு கொடுத்துட்டு. இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த காற்றாலை நிறுவனம் வந்து நீர்வழிப்பாதையை எக்காரணத்தை கொண்டும் ஆக்கிரமிக்கவும் கூடாது. அந்த சாமியாவில் ஊரணி கரையை உடைச்சதை மீண்டும் சரி பண்ணி தரணும். பெர்மனண்டாகவே அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.